இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். திருவண்ட பகுதியில் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இதுதாங்க பாட்டு. இப்போ இவருக்கு முன்னால புறநானூற்றில் ஒரு புலவன் பாடிக்கிறான். முரஞ்சியூர் முடிநாகராயர்னு ஒரு புலவன் புறநானூற்றில். அவன் என்ன சொல்கிறான்? மண் திணிந்த நிலனும் நிலனேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை அப்படின்னு ஒரு பாட்டை சொல்கிறான். புலவன் புலவனா இல்லைங்க, மண் திணிந்த நிலன். நிலன்னா என்ன வரையறை அப்படின்னா, மண் இருப்பதற்கு பெயர் நிலம் என்று பெயர். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும். நிலத்திற்கு மேற்புறத்திலே எது இருக்கும் என்றால் விசும்பு என்று சொல்லப்படுகின்ற ஆகாயம் இருக்கிறது. நிலநேந்திய விசும்பும் விசும்பு தை வரு வழியும். இந்த ஆகாயத்திலே என்ன இருக்குன்னா, வழி என்று சொல்லப்படுகின்ற காற்று இருக்கிறது. வழி தல இய தீயும். இந்த காற்று எதை உருவாக்கும் என்றால், காட்டினிலே இருக்கக்கூடிய மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உரசினால் தீப்பற்றி கொள்ளும். எவ்வளவு அறிவியல் சார்ந்த விஷயம்! ஒரு பெரிய வளர்ந்த சமூகம் இல்லை, ஒரு சாதாரண புலவன், புறநானூற்று புலவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஐம்பெரும் பூதங்களை பற்றிய ஒரு ஆய்வை அவன் செஞ்சு தன்னுடைய புறநானூற்று பாடலில் எழுதி வச்சுக்கிறான். வழி தலைய தீயும். தீ எதுடா அணையும்னா, தீ முரணிய நீரும். தீயை எதுடா அணைக்கணும்னா, நீர் இருந்தால் தீ அணைந்து விடும். இதற்கு பெயர் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை. இயற்கைனா என்னன்றதுக்கு ஒரு வரையறை. இப்போ 1900க்கு பின்னால் தான் இயற்கைனா என்ன, இந்த உலகம் எதனால் ஆனதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வரையறை கொடுக்குறாங்க. ஆனால் புறநானூற்று புலவனே இயற்கை என்றால் என்னவென்று அவன் நமக்கு வரையறை கொடுத்துட்டான். அவருக்கு முன்னாலே தொல்காப்பியத்தில் சொல்றார், நிலம் தீ நீர் வழி விசும்போடு கலந்த மயக்கம் உலகம். ஆக புலவர்கள் புலவர்களாக இல்லை, விஞ்ஞானிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு அகச்சான்று தொல்காப்பியத்திலே இருக்கு. இப்போ நம்ம பாடலுக்குள்ள வந்துருவோம். அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, அண்டை பகுதியின் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இந்த உலகம் என்பது உருண்டையாக இருக்கிறது என்பது மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்றார். இந்த உலகம் என்பது உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு சமயம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த உலகம் என்பது தட்டையாக இருந்தது அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அதற்கு பின்னால தான் இன்னொரு நூல் வருகின்ற பொழுதுதான் இந்த உலகம் உருண்டையாக இருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி குறிப்பிடுவதற்கு ஒரு சில உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன. ஆனால் இங்க எந்த பலியும் கொடுக்கல. உண்மையை உண்மையாக சொன்னது திருவாசகம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. இப்போ மாணிக்கவாசகர் இந்த இடத்துல இருந்து இங்கிருந்தே இந்த விண்வெளியை பார்த்து அவரால் சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. இந்த பூமி உருண்டியாக இருக்குது, இது ஒரு அளப்பெரும் காட்சியாக இருக்குது, மில்கி வே இருக்குது, விண்ணில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குன்னா இந்த பூமிக்குள்ளே உட்கார்ந்து பார்த்தோம்னா நம்ம அறிவால், நம்முடைய சிற்றறிவால் இது நாம் சொல்ல முடியாது. ஆக இந்த உலகை விட்டு அவர் வெளியே சென்று இந்த உலகை விரிந்து பார்த்த காரணத்தினால் அவர் என்ன சொல்றாரு, 101 கோடியின் மேற்பட விரிந்தன. மொத்த உலகங்கள் எவ்வளோடா இருக்குன்னா 101 கோடிக்கு மேலே உலகங்கள், இந்த பூமியை போன்று உலகங்கள் இருக்குன்னு யார் சொல்றாருன்னா மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் சொல்றார். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் 101 கோடிக்கு மேலே தான் இன்றைக்கு உலகங்கள் இருக்கின்றன என்று
விஞ்ஞானத்துக்கு ஒத்து ஊதுகின்ற இடத்திலே திருவாசகம் இல்லை. நம் மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகத்தை மெய்ப்பிப்பதற்காக இன்றைக்கு விஞ்ஞானம் வந்து துணை நிற்கிறதே ஒழிய விஞ்ஞானத்திற்கு போய் இந்த திருவாசகம் துணை நிற்கவில்லை. திருவாசகத்துக்கு தான் இன்னைக்கு துணையா விஞ்ஞானம் வந்து பக்கத்தில் நிற்குது. ஆமாம், 101 கோடிக்கு மேலே உலகம் இருக்குது. இந்த ஒரு பாடல். அடுத்து இன்னொரு பாடல் அறிவியல் சார்ந்துனா, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. வானமாகவும் இருக்கிறான், மண்ணாகவும் இருக்கிறான், ஒளியாகவும் இருக்கிறான், உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு கோனாகி வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. சிவபெருமான எப்படி பார்க்குறார் மாணிக்க வாசகர்னா, வானமாகவும் இருக்கிறான், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி, என்னுடைய உடலாகவும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிராகவும் இருக்கக்கூடியவன் யார் என்றால் சிவபெருமான் ஒருவன் இருக்கிறான் என்பதை யார்? நம் மாணிக்க வாசகர் இந்த 5 நிலங்களுக்கும் 5 ஐம்பெரும் பூதங்களுக்கும் தலைவனாக யார் இருக்கிறான் என்பதை நம்முடைய மாணிக்க வாசகர் அறுதியிட்டு கூறுகிறார். இப்போ இந்த ஒரு பாடல்ல இயற்பியல் சார்ந்த உண்மைகள் இதுக்குள்ள இருக்கு. வெறும் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைவதற்கு மட்டும் மாணிக்க வாசகர் நமக்கு வழியை காட்டல. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல பாடல்களை அதற்குள்ளே வைத்திருக்கிறார். நிறைவாக ஒரு பாடலை விளக்கம் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருவாசகம் என்பது ஒரு பெருங்கடல். இந்த பெருங்கடலில் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்வது என்பதே பெரும்பாடு. அதிலும் ஒரு வரிக்கு விளக்கம் சொல்வது என்று சொல்லிவிட்டு இந்த வரிதான் நிறைவானது என்று யாராலும் அறுதியிட்டு சொல்ல முடியாது. தமிழிலே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கான பொருள் இதுவென்று நாம் ஒரு வரையறை செய்ய முடியும். ஆனால் திருவாசகத்திலே இந்த வார்த்தைக்கான பொருள் இதுதான் என்று நிறைவாக நாம் சொல்ல முடியாது. காரணம், அதை சொல்ல வேண்டியவர் யார் என்றால் ஒன்று மாணிக்க வாசகர் சொல்லணும், இல்லைனா சிவபெருமான் தான் அதுக்கு பொருள் சொல்ல முடியும். வேறு யாரும் இந்த 6 அறிவு படைத்த மனிதர்களால் திருவாசகத்துக்கு நான் முழுமையாக பொருள் சொல்கிறேன் அப்படின்னு யார் வந்தாலும் அவர்கள் போலியான மனிதர்கள் தான் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா அதை பாடினவர் சிவபெருமான், பாடியதற்கு கருவியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். ஆக இந்த இருவரை தவிர வேறு யாருக்கும் முழு பொருளானது விளங்காது. நாம வேண்டும்னா மேலோட்டமாக ஒரு பொருள் சொல்லலாம். இந்த 6ஆம் அறிவிலே கிடைத்த சிற்றறிவின் மூலமாக இதுக்கு இதுதாங்க பொருள் இருக்கும் அப்படின்னு வேணால் நாம் இன்னைக்கு சொல்லிட்டு போகலாம். இன்னும் 100 ஆண்டு கழித்து வருகின்ற ஒருவர் இதற்கு இன்னொரு பொருளை சொல்லலாம். ஆக காலங்கள் தோறும் வாழுகின்ற நூல் எதுவென்றால் ஒன்று திருக்குறள், இன்னொன்று திருவாசகம். இந்த 2 நூல்கள் தான் இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். இறைவனுடைய அந்த திருவடி தீட்சையை பெற்ற பிறகு நான் என்ன பண்ணேன்னா, மாணிக்க வாசகர் சொல்றார், உற்றாரை யான் வேண்டேன். எந்த உறவுகளும் எனக்கு வேண்டாம். சிவபெருமானுடைய திருவடி கிடைத்த பிறகு இந்த உற்றாரெல்லாம் எனக்கு வேணாம். ஊர் வேண்டேன். நான் பிறந்த திருவாத ஊர், திருவாத ஊர் அடிகள் என்ற ஒரு பேர் கூட எனக்கு வேண்டான்ட்டார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். அதனால தான் அந்த திருவாத ஊர் அடிகள் என்ற பெயர் கூட பிற்காலத்திலே மாற்றப்பட்டு சிவபெருமானால் மாணிக்க வாசகன் என்று பெயர் பெற்றது. அந்த உண்மை தன் பாடலிலே அவர் விளக்கிட்டார். திருவாத ஊர் அடிகள் என்ற பெயர் மறைக்கப்பட்டு மாணிக்க வாசகர் என்ற பெயர் முன்னிற்கிறது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும்.
படித்தவனோட தொடர்பு கூட எனக்கு வேணாயா. என்னன்னா, படித்தவனோட தொடர்பு வச்சா என்ன ஆகுனா, ஒரு கேள்வி எழுந்தால் அந்த கேள்விக்கான விடை தேடி அவன் போவான். அந்த விடையில் இருந்து இன்னொரு கேள்வியை நோக்கி அவன் போவான். இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக போய்கொண்டே இருந்தால் என்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக இதில் கழிஞ்சிரும். பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் மறந்துடுவேன். அதனால் எனக்கு கற்றாரையும் வேண்டேன், கற்பனவும் இனி செய்யும். இனியெல்லாம் நான் புதுசாக எதையும் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா. குற்றாலத்தில் யார் இருக்கார்னா சிவபெருமான். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கென் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு என்ன பேருனா சித்திர சபைன்னு பேர். முதல் சபை என்பது இறைவனுக்குரிய முதல் சபை. நடனமாடக்கூடிய சபை எதுனா முதல் சபை திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய ரத்தின சபை. அந்த ரத்தின சபை யாருக்காக உருவாக்கப்பட்டதென்றால், காரைக்கால் அம்மையாருக்கு தீட்சை கொடுத்து தன்னோடு பெருமான் ஐக்கியப்படுத்தி கொண்ட இடம் திருவாலங்காடு. அந்த திருவாலங்காடு தான் முதல் சபையாக இருக்கக்கூடிய ரத்தின சபை. இரண்டாவது சபை எதுவென்றால், சிவபெருமான் இருக்கக்கூடிய சிதம்பரம் பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சபை, பொன்னாலான சபை, பொற்சபை என்று அழைக்கப்படுவது எதுனா சிதம்பரம். இதில் கூட பாருங்க, இறைவன் நினைத்திருந்தால் முதற் சபையாக சிதம்பரத்தை வைத்திருக்கலாம். நான் இருக்கக்கூடிய இந்த பொற்சபை தான் முதல் சபை என்று அறிவித்திருக்கலாம். ஆனால் தனக்காக தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கொண்டு பேய் உருவான தன்னுடைய அடியவளாக கிபி 3ஆம் நூற்றாண்டிலே அந்தாதி பாடிய காரைக்கால் அம்மையாருக்காக முதல் சபையை நாம் இறைவனிடமிருந்து எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எதுவென்றால், இறைவன் எப்பொழுதுமே தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வதில்லை, தன்னுடைய அடியார்களை தான் முதலில் முன்னிலைப்படுத்துகிறார். அதற்கு முதல் ஆதாரம் திருவாலங்காட்டிலே இருக்கக்கூடிய ரத்தின சபை ஒரு பெண்ணுக்கு தன் உடலிலே பாதி இடத்தை கொடுத்ததினால் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறார். இன்றைக்கு பெண்ணுக்கு சமத்துவம் பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம். ஆனால் உலகிலேயே முதலாக இருந்த ஒரு சமூக நீதி போராளி யார் என்றால் நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான் முதல் சமூக நீதி போராளி, வேற யாரும் கிடையாது. தன் உடலிலும் பாதி கொடுத்தான், தன்னுடைய சபையிலும் முதல் சபையை ஒரு ஆணுக்கு கொடுக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு திருவாலங்காட்டிலே கொடுத்தான். அந்த சபைதான் ரத்தின சபை. இரண்டாவது சபை அவனுடைய பொற்சபை. மூன்றாவது சபை வெள்ளி சபை என்பது ஆளவாய் சொக்கநாதன் இருக்கக்கூடிய மதுரை வெள்ளி சபை, அது மூணாவது சபை. நான்காவது சபை செம்பு சபை, தாமிர சபை என்று சொல்லப்படுவது எதுனா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய கோயில் தான் என்னன்னா நான்காவது சபை. ஐந்தாவது சபை எதுவென்றால் சித்திர சபை, குற்றாலத்திலே இருக்கக்கூடிய சித்திர சபை. குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கென். அடுத்த வரி போட்டார் பாருங்க, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஏன் அந்த கற்றாவின் மனம், கன்றை ஈன்ற பசுவினுடைய மனம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு நாமெல்லாம் இருக்கிறோன்னா நாம் குழந்தைகளை பெற்றுக்கிறோம், படிக்க வைக்கிறோம், வேலை வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பிரதிபலன் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் நாம் முதியவர்களாக இருக்கின்ற காலத்திலே இவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்ற சுயநலம் சார்ந்துதான் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஆனால் மாணிக்க வாசகர் சொல்றாரு, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஒரு கன்றை ஈன்ற பசு என்ன பண்ணுனா, தன்னுடைய கன்றுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது ஒரு நொடி கூட இந்த கன்றுக்கு பாலை தருகிறேன், பிற்காலத்திலே நான் மூப்படைந்த காலத்திலே
இந்த கன்றுக்குட்டி எனக்கு வந்து உதவி செய்யும் என்ற பிரதிபலன் எதிர்பாராமல் பால் கொடுத்து வளர்க்கிறதல்லவா, அப்படிப்பட்டவன்தான் இந்த சிவபெருமான் என்று கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நீ யார்னா பிரதிபலன் எதிர்பார்க்காம பால் கொடுக்கிற கன்றை போன்றவன் என்று சிவபெருமானை உயர்த்தி மாணிக்கவாசகர் இந்த பாடலை கொடுக்கிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத் அமர்ந்துரையும் கூத்தாவும் குறைக்கடற்கேன், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று கூறி